ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. நாராயண கவசம். வழங்கியவர் வனமாலி கோபாலதாஸ் பிரபு அவர்கள். அனைத்து வேதங்களையும் தொகுத்த ஸ்ரீல வியாசதேவர் அவற்றின் தெளிவான சாராம்சத்தை வேத இலக்கியம் எனும் மரத்தின் கனிந்த பழத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் வடிவத்தில் நமக்கு வழங்கியுள்ளார். இது 12 ஸ்கந்தங்களில் 18,000 ஸ்லோகங்களாக விரிந்துள்ளது. தெய்வ திரு ஆனாச்சான பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் தமது ஆழ்ந்த புலமையாலும் பக்திமயமான முயற்சிகளாலும் இன்றைய நடைமுறைக்கு ஏற்ற தமது விரிவான விளக்க உரைகளுடன் பக்தி ரசமூட்டும் ஸ்ரீமத் பாகவதத்தினை நவீன உலகிற்கு வழங்கி பேருபகாரம் செய்துள்ளார். அதன் ஒரு சுருக்கத்தை இங்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இதன் பூரண பலனை பெற ஸ்ரீல பிரபுபாதரின் உரையினை இத்துடன் இணைத்து படிக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த இதழில் 6ஆம் ஸ்கந்தம் அத்தியாயம் 8 புனிதப்படுத்தும் சடங்குகள். விஸ்வரூபர் நாராயண கவசத்தை இந்திரனுக்கு உபதேசிக்க துவங்கினார். ஓம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோ பிவாய ஸ்மரேத் புண்டரீகாஷம் ச பஹ்யாப்யந்தர சுசிஹி. ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு. ஒருவர் தற்பை புல்லை தொட்டு மேற்கண்ட மந்திரம் சொல்லி ஆசமனம் செய்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு பயத்திலிருந்து விடுபட வேண்டும். 8 அக்ஷரங்களை கொண்ட ஓம் நாராயணாய நமஹ என்னும் மந்திரத்தை உடலின் குறிப்பிட்ட 8 பாகங்களை தொட்டு முன்னும் பின்னும் சொல்ல வேண்டும். 12 அக்ஷரங்களை கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் மந்திரத்தை கைவிரல்களை தொட்டபடி சொல்ல வேண்டும். 6 அக்ஷரங்களை கொண்ட ஓம் விஷ்ணவே நமஹ என்னும் மந்திரத்தை இதயம், உச்சந்தலை, புருவ மத்தி, குடுமி, இரு கண்களுக்கு மத்தி, மூட்டு ஆகியவற்றை தொட்டு சொல்ல வேண்டும். பின்னர் அவர் தமக்கும் பகவானுக்கும் உள்ள குண ஒற்றுமையை தியானிக்க வேண்டும். அதனை தொடர்ந்து பின்வரும் நாராயண கவசத்தை உச்சரிக்க வேண்டும். நாராயண கவசம் அனிமா, மகிமா முதலான 8 சித்திகளை முழுமையாக பெற்றிருப்பவரும் சங்கு, சக்கரம், கேடயம், கத்தி, கதை, அம்பு, வில், பாசக்கயிறு ஆகிய 8 ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவரும் சர்வசக்தி படைத்தவருமான பரமபுருஷ பகவான் எப்பொழுதும் என்னை காக்கட்டும். நீரில் மச்ச அவதாரமும், நிலத்தில் வாமன அவதாரமும், ஆகாயத்தில் விஸ்வரூப அவதாரமும் என்னை காக்கட்டும். யுத்த களத்திலும் வனத்திலும் எல்லா திசைகளிலும் பகவான் நரசிம்மர் என்னை காக்கட்டும். திருடர்களிடமிருந்து என்னை யக்ஞ புருஷரான வராகர் காக்கட்டும். மலை உச்சிகளில் பகவான் பரசுராமரும், அந்நிய தேசங்களில் ராம லக்ஷ்மணரும் என்னை காக்கட்டும். கடமை தவறுவதிலிருந்து என்னை பகவான் நாராயணர் காக்கட்டும். தற்பெருமையிலிருந்து என்னை பகவான் நரர் காக்கட்டும். வலுவுவதிலிருந்து பகவான் தாத்ரேயர் என்னை காக்கட்டும். கர்ம பந்தங்களிலிருந்து பகவான் கபிலர் என்னை காக்கட்டும். காம இச்சைகளிலிருந்து பகவான் சனத்குமாரர் என்னை காக்கட்டும். நாஸ்திகத்திலிருந்து என்னை பகவான் ஹயக்ரீவர் காக்கட்டும். விக்கிரக ஆராதனையில் ஏற்படும் தவறுகளிலிருந்து தேவரிஷி நாரதர் என்னை காக்கட்டும். நரக லோகங்களில் வீழ்வதிலிருந்து பகவான் கூர்மர் என்னை காக்கட்டும். விரும்பத்தகாத உறவுகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் பகவான் தன்வந்திரி என்னை காக்கட்டும். வெப்பம் மற்றும் குளிரிலிருந்து பகவான் ரிஷபதேவர் என்னை காக்கட்டும். பொதுமக்களால் விளையும் அவதூறுகளிலிருந்தும் தீங்கிலிருந்தும் பகவான் யக்ஞர் என்னை காக்கட்டும். குரோதமான பாம்புகளிடமிருந்து பகவான் அனந்தசேஷர் என்னை காக்கட்டும். அஞ்ஞானத்திலிருந்து வியாசர் என்னை காக்கட்டும். மறதியிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் புத்தர் என்னை காக்கட்டும். கலியுகத்தின் அழுக்கிலிருந்து கல்கி என்னை காக்கட்டும். இவ்வாறு இந்திரன் விஸ்வரூபரை குருவாக ஏற்ற பின்னர் அவரிடமிருந்து நாராயண கவசத்தை கேட்டார். பகலிலும் இரவிலும் பாதுகாப்பு. பகலின் முதல் பகுதியில் பகவான் கேசவரும், 2ஆம் பகுதியில் பகவான் கோவிந்தரும், 3ஆம் பகுதியில் பகவான் நாராயணரும், 4ஆம் பகுதியில் பகவான் விஷ்ணுவும், 5ஆம் பகுதியில் பகவான் மதுசூதனரும் என்னை காக்கட்டும். மாலையில் பகவான் மாதவரும், இரவின் ஆரம்பத்தில் பகவான் ரிஷிகேஷரும், இரவின் 2வது மற்றும் 3வது பகுதிகளில் பகவான் பத்மநாபரும் என்னை காக்கட்டும். இரவின் 4ஆம் பகுதியில் ஸ்ரீ வத்சத்தை தாங்கிய பகவானும், இரவின் முடிவில் பகவான் ஜனார்த்தனரும், அதிகாலையில் பகவான் தாமோதரரும், பகல் மற்றும் இரவின் சந்தி வேளைகளில் பகவான் விஸ்வேஸ்வரரும் என்னை காக்கட்டும்.
எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. பகவானின் சக்தி மிக்க சுதர்சன சக்கரம் என்னுடைய பகைவர்களை எரித்து சாம்பலாக்கட்டும். பகவானின் பலமிக்க கதாயுதம் பக்தி தொண்டிற்கு தடையாக உள்ள கூஷ்மாண்டவர்கள், வைநாயுதர்கள், யக்ஷர், ராட்சசர், பூதங்கள் போன்ற துஷ்ட ஜீவன்களை பொடி பொடியாக்கி அழிக்கட்டும். பகவானின் மிகச்சிறந்த சங்காகிய பாஞ்சஜன்யம் பயங்கர அச்சத்தை உண்டாக்கி பிரேதங்கள், பிரமதர்கள், மாத்ருக்கள், பிசாசுகள், பிரம்ம ராட்சசர்கள் போன்ற கொடூர எதிரிகளின் இதயங்களை நடுங்கச் செய்து விரட்டி அடிப்பாராக. பரமபுருஷரின் வாழ் எதிரிகளின் சேனைகளை கண்டதுண்டமாக வெட்டி எறியட்டும். பகவானின் கேடயம் பக்தர்களின் மீது பொறாமைப்படும் பாவிகளான எதிரிகளின் கண்களை பிடுங்கி எறியட்டும். பரமபுருஷ பகவானின் திருநாம சங்கீர்த்தனமானது கெட்ட கிரகங்கள், எரி நட்சத்திரங்கள், பொறாமையுடைய மனிதர்கள், பாம்பு, தேள், புலி, ஓநாய் போன்ற மிருகங்களிடமிருந்தும் வஞ்சர்களின் தாக்கத்திலிருந்தும் பழைய பாவங்களிலிருந்தும் எங்களை காக்கட்டும். பகவானின் வாகனமான கருடதேவர் எல்லாவித அபாயகரமான சூழ்நிலையிலிருந்தும் எங்களை காக்கட்டும். பகவான் விஸ்வக்சேனரின் திருநாமங்கள் எங்களை எல்லா அபாயங்களிலிருந்தும் காக்கட்டும். பகவானை அலங்கரிக்கும் ஆயுதங்கள் நமது புலன்கள், மனம், புத்தி, உயிர் மூச்சு ஆகியவற்றுக்கு அபயம் அளிக்கட்டும். பகவான் சர்வ வல்லமை பொருந்தியவர் என்பதாலும் அவரது ஒவ்வொரு அங்கமும் அனைத்து காரியங்களையும் செய்ய வல்லது என்பதாலும் அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதாலும் அவரால் நம்மை எல்லா அபாயங்களிலிருந்தும் காக்க முடியும். பரிபூரண உண்மையான பரமபுருஷ பகவான் பலவிதமான ரூபங்களில் அவதரிக்கின்றார். எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவர் நம்மை எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாவித துன்பங்களிலிருந்தும் காக்கட்டும். பகவான் நரசிம்மர் பிரகலாதரை விஷம், கொடிய ஆயுதங்கள், நெருப்பு, பாம்புகள், மத யானைகள் போன்ற பற்பல அபாயங்களிலிருந்தும் காப்பாற்றினார். அந்த பகவான் நரசிம்மர் எங்களை எல்லா திக்குகளிலும் உள்ளும் புறமும் மேலும் கீழும் காக்கட்டும். கவசத்தின் மகிமை விஸ்வரூபர் இந்திரனிடம் தொடர்ந்து கூறினார். நாராயண கவசமான இந்த பிரார்த்தனை மந்திரமானது பகவான் நாராயணருடன் தெய்வீகமான நிலையில் இணைக்க பெற்ற சூட்சும அறிவினால் அமைய பெற்றதாகும். இந்த பாதுகாப்பு கவசத்தை அணிந்து கொள்வதால் அசுரர்களை தேவர்களான உங்களால் வெல்ல முடியும். இக்கவசத்தை அணிந்து கொண்ட ஒருவர் யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ தொடுகிறார்களோ அவர்கள் எல்லாவித அபாயங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். மேலும் இந்த நாராயண கவசம் என்னும் பிரார்த்தனையை கூறுபவர்கள் கெட்ட அரசாங்கத்தாலோ கொள்ளையர்களாலோ துஷ்ட அசுரர்களாலோ எவ்வித நோயினாலோ தொந்தரவு செய்யப்பட மாட்டார்கள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.